ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் ஃப்ரம் கபம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு எம்மையான கிரேவி செய்யலாம் வாங்க. பன்னீர் மசாலா, பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி, ஆயில் சூடானதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு இந்த மசாலா ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பன்னீர் ஆட் பண்ணி பன்னீர் ரைட்டாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு சாத்தே பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சாத்தே பண்ணால் போதும். ரொம்ப கிண்டிட்டாதீங்க, பன்னீர் உடஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு சாத்தே பண்ணாலே போதும். இப்போ இன்னொரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு கேப்சிகம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் இந்த மாதிரி தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். கிரேவியில் நீங்கள் அப்படியே சாத்தே பண்ணி போட்டிங்கன்னா சாகியாக ஆகிடும், அது நல்லா இருக்காது. இப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு டாஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா கேப்சிகம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ கேப்சிகம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி டாஸ் பண்ணிவிட்டு இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் வதக்கியாச்சு, இதுவே போதும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானும். இப்போ 2 துண்டு பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் சீரகம், கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 4 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு கைஸ். இப்போ 3 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இதில் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு ஆல்ரெடி பன்னீரில் ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட், அப்போ தான் ரா ஸ்மெல் போகும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஒரு சின்ன கப்பில் 1/2 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க தயிர் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிவிடுங்க, அந்த ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு. தயிர் ஆட் பண்ணிங்க, கிரேவி நல்லாயிருக்கும். கிரேவி நல்லா திக்காக இருக்கும், பன்னீர் கூட நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கிரேவி கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி பாருங்க கைஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிட்டு இருக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கணும், அப்போ தான் ரா ஸ்மெல் போகும். இப்போ இந்த ஸ்டேஜ் பாருங்க கைஸ், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிடாதீங்க, பன்னீர் உடஞ்சி போயிடும். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கேப்சிகம் டாஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதுக்கு தான் நான் முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சாகி ஆகிடும். இப்போ அதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் கைஸ், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, கிரேவி நல்ல திக்னஸ் கிடைக்கும். இப்போது லாஸ்ட்டாக கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து கசக்கி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கைஸ். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க, அவ்வளோதான். பாருங்க கைஸ், பார்க்குறதுக்கு நல்ல எம்மியான ஸ்பைஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷெஃப் ஃப்ரம் கபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.